லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். குடு. சரிம்மா, நீங்களே கொடுங்க. அம்மாடி காவியா, உனக்கு தான் நோன்பு விரதம் எதுவும் இல்லையே, எங்களால தான் சாப்பிட முடியாது. நீயாவது சாப்பிடு. இந்தா. நான் என்னதான் அவர் மேல கோவமா இருந்தாலும் அதுக்காக நான் எப்படி நான்வெஜ் சாப்பிடுறது? கண்டிப்பா இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. ஆமா காவியா, நாங்க தான் நோம்பு ஃபாஸ்டிங்னால எதுவும் சாப்பிட முடியாது. நீ சாப்பிடு காவியா. இல்ல, எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன காவியா, பிரியாணிய பார்த்துட்டு யாராவது பசி இல்லைன்னு சொல்லுவாங்களா? வாசனை எனக்கே பசியை தூண்டுது. இன்னைக்கு விரதமாச்சேன்னு என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். சூட சாப்பிட்டு. வாமா, வந்து சாப்பிடு. வா வாமா, வா வந்து சாப்பிடு. வா காவியா, வா 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 வா. நீ கூட்டு போமா. வா வா காவியா, இத்தனை தடவை சொல்றோம்ல. குடுங்க அத்தை. வா காவியா, வந்து சாப்பிடு. வா வா, உட்காரு காவியா, உட்காரு. சாப்பிடு காவியா. என்ன தமன்னா, பாத்து குடுக்க மாட்டியா? நம்ம கரெக்டா தானே கொடுத்தோம். இவ வாங்காம வேணும்னே கீழே போட்டாலும். சரி சரி, இந்த பிரியாணி இல்லனா என்ன, இன்னும் இருக்குல்ல, வேற ஒரு தட்டு வச்சு பரிமாறு. பாவம் பசியில இருப்பா. சாப்பிடு காவியா. நீ சாப்பிடு காவியா. நோம்பு அதுவுமா? வீட்டுக்கு யாரு பிரியாணி வாங்கிட்டு வந்தது? மனோ தான், அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாரு. ஏண்டா மனோ, இன்னைக்கு காரடையா நோம்பு, யாரை கேட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்த? இல்ல பாட்டி, ஃப்ரெண்டு புது கடை தொடங்கினா அதான் காம்ப்ளிமெண்டா கொடுத்தா. நீ சும்மாரே. ஏன் சாவித்ரி, நீ சொல்ல மாட்டியா? அது வந்து திடீர்னு வாங்கிட்டு வந்துட்டான். முதல்ல எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் இந்த வீட்டுல பண்ணாதீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? எனக்கு நல்லாவே தெரியுது. நிச்சயமா அவ பொம்மி தான். இல்லனா அவ அந்த பிரியாணி வச்சுக்கிட்டு அவ்வளவு தங்கிருப்பாளா? அப்படியா சொல்ற? ஆனா அவதான் சாப்பிட உட்கார்ந்தாளே. ஐயோ அத்தை, அவ நோம்புங்கறதால அந்த பிரியாணிய சாப்பிடாம இருக்கணும்ங்கிறதுக்காக அதுல வேணும்னே தண்ணி ஊத்திட்டா. என்ன சொல்ற தமன்னா? அவ தண்ணிய வாங்க கைய நீட்டினா, நீதான் தவறுதலா பிரியாணி மேல கொட்டிட்ட. ஐயோ அத்தை, அவ அவ்வளவு டெக்னிக்கா ப்ளே பண்ணிருக்கா. எனக்கு என்னமோ அது பொம்மைன்னு தான் தோணுது. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கும் போல. ஒண்ணு பண்ணலாம், எதுக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணலாம்னா எப்படிமா கன்ஃபார்ம் பண்ண போற? அத முதல்ல சொல்லு. பொறுமையா இருடா, சொல்றேன். ஓ, பொம்மியோட அம்மாவுக்கு கால் பண்றீங்களாமா? பயங்கர கில்லடிமா நீங்க, சூப்பர்.
லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், அமைதியா இருங்க. ஹலோ, நான் சித்தார்த் வீட்ல இருந்து சாவித்திரி பேசுறேம்மா. என்னம்மா விஷயம் சொல்லுங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பொம்மி கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? நல்ல மாட்ட போற இப்ப. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, கொடுக்கறேன். என்ன தரேன்னு சொல்றாங்க? பொம்மி, பொம்மி, சித்தார்த் தம்பி வீட்ல இருந்து சாவித்ரி அம்மா உன் கூட பேசணுமா, லைன்ல இருக்காங்க, வா. ஹலோ, சொல்லுங்க அத்தை. பொம்மி, நல்லா இருக்கியாமா? நான் சாவித்திரி பேசுறேன். அம்மா சொன்னாங்க அத்தை, சொல்லுங்க. ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு காரடியா நோம்பு, அதனால இன்னைக்கு விரதம் இருந்தா கட்டின புருஷனுக்கு ரொம்ப நல்லதுமா. நீ விரதம் இருந்தா அது சித்தார்த்துக்கு ரொம்ப நல்லதுமா. அது சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். நானே எதுவுமே வேண்டான்னு தானே இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். அம்மா சொன்னாங்க, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். விரதம் எல்லாம் இருக்கல அத்தை, என்ன வற்புறுத்தாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் அதிரசம் விற்க கிளம்பணும். சரிம்மா, சரி, உன்னோட இஷ்டம் தான் பொம்மி. அத்தைங்கிற முறையில உனக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். மத்தபடி நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நான் போனை வச்சிடுறேன். கேட்டல, தெள்ள தெளிவா அந்த பொம்மி தான் பேசுறா. அவ இப்போ ஊர்ல தான் இருக்கா. அது மட்டும் இல்ல, அதிரசம் விற்க கிளம்பிட்டு இருக்காளாம். என்ன, இன்னும் உன் சந்தேகம் தீரலையா? மறுபடியும் வேணா ஊருக்கு போய் பார்க்கலாமா? என்ன அத்தை? சரி, ஒரு நிமிஷம் வாங்க. காவியா கீழே இருக்காளான்னு பார்க்கலாம், வாங்க வாங்க. வாங்கம்மா, போய் பார்த்துடலாம். என்ன அத்தை, என்னால நம்பவே முடியல. சரி, உனக்காக இன்னொரு தடவை இவ காவியாதான்னு நான் கன்ஃபார்ம் பண்றேன். எப்படி அத்தை? வா. எப்படிம்மா? யோசிக்காத, போ. சொல்லுமா. ஏய் பொம்மி, அந்த சாவித்ரி அம்மா எனக்கு போன் பண்ணி இன்னைக்கு காரடி நோம்பு, பொம்மி விரதம் இருக்கணும், அது இதுன்னு பேசினாடி. எனக்கு என்னவோ அவங்க விரதத்துக்காக போன் பண்ணி சொன்ன மாதிரி தெரியல. உன் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருடி பொம்மி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ வை. வா மல்லிகா. மனோ, ஒண்ணு பண்ண, நான் வர சொன்னேன்னு காவியாவை இங்க வர சொல்லு. மா, அவளை எதுக்கு இப்போ வர சொல்ற? வர சொல்லுடா. அவ யாருங்கிற உண்மைய இன்னைக்கு அவ வாயாலேயே நான் வர வைக்கிறேன். சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அத்தை, அது எப்படி அத்தை அவ வாயாலே சொல்லுவா? சொல்லுவா, சொல்ல வெப்போம். அவ வரா. மா. எஸ், வாட் யூ வாண்ட்? ஒண்ணு இல்லம்மா, காலையில இருந்து என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வேர்த்து வேர்த்து வருது. நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குது. என்னன்னு ஒன்னும் புரியல. அதான் உன்னை கூப்பிட்டா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுவியேந்தா. முதல்ல இதை சொல்லி விட்டுருந்தா கையில பிபி அப்பaratus கொண்டு வந்திருப்பேன்ல. மேபி ஷூட் அப் ஆனதுனால கூட இருக்கலாம். I'll check. Please wait. அம்மா வேற லெவல்.
தான் இருக்கு, ஒன்றும் இல்லை. அம்மாடி காவியா, நீ கொஞ்சம் இப்படி உட்காருமா, உன்கிட்ட பேசணும். அம்மாடி, உன் சொந்த ஊர் எதுமா? ஏன்? இல்ல, உன் அப்பா அம்மா நம்பர் இருந்தா கொஞ்சம் கூட, அவங்க கிட்ட பேசணும். எதுக்கு? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேமிலி, அவங்க பையனுக்கு ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா சொல்ல சொன்னாங்க. உன்னை பாக்குறப்போ அந்த பையனுக்கு நீ பெர்ஃபெக்ட்டா இருப்பேன்னு தோணுச்சு. அதான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்க கிட்டயும் கேட்கலாமே அப்படின்னு தான் கேட்டேன். ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவளுக்கு அப்பா அம்மா எங்க இருந்து வருவாங்க? எனக்கு அப்பா அம்மாலாம் இல்ல. சாரி காவியா. இட்ஸ் ஓகே, நத்திங் டு வரி. அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்தே ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எந்த ஆர்ஃபனேஜ்மா? காந்தி இல்ல. காந்தி இல்லம்மா, அது எங்க இருக்கு? ஏன்? அது வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது நல்ல நாள் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி டைம்ல நாங்கெல்லாம் போய் அந்த ஆசிரமத்தில் டொனேஷன் கொடுக்கலான்னு, வேற ஒன்றும் இல்லை. வெரி குட். I'll share you the details. தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. ஓகே. மனோ, நீ உடனடியா அந்த ஆர்ஃபனேஜுக்கு போய் இவ சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையா, அங்க இருக்கிற லெட்ஜர்ல இவ பேர் இருக்கான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடு. ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருந்தா இவளை வச்சு அந்த பொம்மையோட சாப்டரை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடலாம். எதுக்கு அத்தை? அவதான் சம்பந்தமே இல்லாம வேறொரு மூலையில தானே இருக்கா, அப்புறம் என்ன? இல்ல தமன்னா, அந்த பொம்மைய பொறுத்த வரைக்கும் அவ எப்பவுமே வெடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிற டைம் பாம் மாதிரிதான். எனி டைம் அவளுக்கு ஞாபகம் திரும்ப வந்தா அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் குத்தல் குடைச்சல் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடியே மொத்தமா அவ கதைய முடிச்சிடணும். அப்பதான் நாம நினைக்கிற பல விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. அம்மா, அப்ப நான் உடனே அந்த ஆர்ஃபனேஜ்ல போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேம்மா. தமன்னா, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. என்னத்த இன்னும் மனுவை காணோம்? பொறுமையா இரு, மனு வரட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் இவ பொம்மையா இல்ல காவியாவான்னு. வெயிட் பண்ண. மனு வந்துட்டான். அம்மா, வாடா. என்னாச்சு? அம்மா, எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தாச்சு. சரி வா, மேல போய் பேசலாம். எதுக்கு இப்படி கண் காமிச்சு எல்லாம் பேசிக்கிறாங்க? ஏதோ தப்பா இருக்கே. என்னாச்சு? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆர்ஃபனேஜ்ல போய் விசாரிச்சேன். அந்த காவியா சொன்னது அத்தனையும் உண்மைதாம்மா. இப்ப என்ன பண்ண போறீங்க அத்தை? அதான் சொன்னேனே, அந்த பொம்மையோட சாப்டரை சுத்தமா க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாவது அந்த காவியாவை முதல்ல நம்ம பக்கம் இழுக்கணும். என்ன என்ன வேணும்? ஒன்னும் இல்ல, என்னோட பிபி அப்பாரட்டஸை இங்கேயே விட்டுட்டேன். அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். தமன்னா, அதை எடுத்து கொடு. இந்தாங்க. என்ன 3 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா 3 பேருக்குமே பிபி செக் பண்ணும் போல இருக்கே. அப்போ பெர்மனண்டா உங்க ரூம்லயே ஒரு பிபி அப்பாரட்டஸ வைக்கணும் போலயே. ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. தமன்னா, நம்ம பேசினது கேட்டிருப்பாளோ? மா, அதெல்லாம் சான்ஸே இல்லம்மா.
அவ எவ்வளவு நார்மலா வந்துட்டு நார்மலா போறா. நாம பேசுறத கேட்கணுங்கிற அவசியம் அவளுக்கு இல்லம்மா. தமனா, இவ காசுக்கு மயங்குறவளா இல்லையான்னு முதல்ல நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சா நம்ம நினைச்சத கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே அத்தை, டன். காசுக்கு மயங்காதவங்கன்னு இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா என்ன? அப்படி மயங்கலனா நம்ம மயங்க வைப்போம், பொம்மி கதையும் முடிப்போம். வளரே, என்னம்மா? இங்க வாயேன். என்னன்னு தெரியல, கழுத்து ரொம்ப வலிக்குது. இந்த தைலத்தை கொஞ்சம் தடவி விட. சரி, உட்காருங்க. அந்த இடம் தாம்மா. அத்தை, அந்த காவியா காசுக்கு மயங்குறவளா இல்லையான்னு எப்படி அத்தை கண்டுபிடிக்கிறது? யோசிச்சுட்டே இருக்கேன், ஒரு புடியும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கண்டுபிடிக்கலாம், பொறுமையா இரு. எங்க போயிட போறா? அங்கதான். மெதுவா மெதுவா. என்னாச்சு? அம்மாக்கு கழுத்து வலி. யூ நீட் எனி ஹெல்ப்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அங்க நல்லா நீவி விடு. அங்கதான். செயினை கொஞ்சம் தூக்கி பிடிச்சுக்கோமா. நான் அங்கெல்லாம் கொஞ்சம் தைலம் தேய்ச்சி வர்றேன். செயினை கழட்டி வச்சுட்டா போகுது. இரு, கழட்டி வைக்கிறேன். அப்பா, இப்பதான் கொஞ்சம் தேவலையா இருக்கு. அம்மா, கழுத்துல படி வச்சு படுமா. சரி, நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். சரிம்மா. வளரு, கொஞ்சம் மேல வாயே. இதோ வரேங்க. அச்சிச்சோ, செயினை விட்டுட்டு போறாங்க. இரு இரு, ஒரு நிமிஷம் கீழே வா. என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். வா வா. என்ன அத்தை? இதுதான் கரெக்டான டைம் இவங்களுக்கு நாம யாருன்னு நிரூபிக்க. இவ நாம நினைச்சதை விட எமகாதகியா இருப்ப போல இருக்கு. இவ யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமேதான் ஆட்டமே இருக்கு. இங்கதான் வச்சேன். வளரே, வளரே. இதோ வரேம்மா. என்னம்மா? செயினை இங்க கழட்டி வச்சுட்டு போனேன்ல. ஆமா, டேபிள்ல தானே கழட்டி வச்சீங்க. அதான் இங்க வந்து பார்த்தேன், இப்ப காணோம். காணோமா? ஆமா. என்ன? வா போலாம் போலாம். இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழட்டி வச்ச நகை எப்படி காணாம போகும்? தெரியலையேம்மா.
என்னாச்சு பாட்டி என்னாச்சு அத்தை? இல்ல கழுத்து வலியா இருக்கேன்னு வளருமதி தைலம் தேய்ச்சி விட்டா. அப்ப என் செயினை கழட்டி இங்க வச்சேன். இப்ப அந்த செயினை காணோம்.